ஜனநாயகன் திரைப்படத்திற்காக இவ்வாறு மிக பெருமளவிற்கு கூட்டத்தை கூட்டி அவர்கள் இந்த படம் எடுப்பதற்காக முயற்சித்த போதுதான் ஸ்டாம்பீடு ஏற்பட்டு இதனால் 41 பேர் இறந்து போனார்கள். அவர் நாமக்கல்லில் இருந்து 5000 பேர் கூட்டிட்டு வந்தது, இன்னும் பல்வேறுபட்ட அக்கம் பக்கத்து கிராமங்கள்ல இருந்துட்டு கூட்டிட்டு வந்தது, பல நகரங்கள் கோயம்புத்தூர் வரையில இருக்கக்கூடியவங்களாம் வந்துட்டு ரசிகர்களை எல்லாம் வரவழைச்சது. இதெல்லாம் சேர்த்து தான் அந்த இடத்துல அவ்வளவு பெரிய கூட்டம் கூடிச்சு. விஜய் விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கலாம், நீதிமன்றத்துல செய்யவே இல்லை. 2 மாசம் அப்படியே ஒரு அமைதியா விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விஜய் விசாரணைக்கு அடைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு இடுக்கிறது அப்படின்றது விசாரணை இந்த 41 உயிர்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தரும் நோக்கம் கொண்டதாக இந்த விசாரணை அமையவில்லை. இது வரைக்கும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த 6 மணி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடியை சந்திப்பதற்கு அமித்ஷா நேரம் தரவில்லை. வணக்கம் தோழர்களே, ரோசஸ் இதழின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கரூரில் நடந்த நடிகர் விஜயனுடைய தாவேக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட அந்த நெரிசலின் காரணமாக 41 பேர் இறந்த அந்த வழக்கில் இதுவரை சமர்ப்பிக்கப்பட்ட பல்வேறுபட்ட ஆதாரங்களையும் தாண்டி புதிதாக ஒரு ஆதாரம் கிடைத்திருப்பதாகவும், அந்த ஆதாரத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், அந்த கரூர் ஸ்டாம்பீடு சம்பவத்தை, அங்கே கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை, அதை படம் பிடிப்பதற்காக திரைப்பட துறையில் பயன்படுத்தக்கூடிய அதே திரைப்பட படப்பிடிப்பு கருவிகள், கேமராஸ், பெரிய கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதை இப்பொழுது புதிதாக வெளியாகியுள்ள சில படங்கள் நமக்கு காட்டுகின்றன. அந்த படங்கள் தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வமாக நம்ம இது சரியானது என்றெல்லாம் சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஜனநாயகன் திரைப்படத்திற்காக இவ்வாறு மிக பெருமளவிற்கு கூட்டத்தை கூட்டி அவர்கள் இந்த படம் எடுப்பதற்காக முயற்சித்த போதுதான் ஸ்டாம்பீடு ஏற்பட்டு இதனால் 41 பேர் இறந்து போனார்கள். இது புதிதான ஒரு ஆதாரம். இந்த ஆதாரத்தை கிடைத்தது காரணத்திற்காக தான் 2 மாதத்திற்கு பிறகு, அதாவது ஜனவரி 12ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் விஜய் அழைத்து விசாரணை நடத்திய சிபிஐ, அதற்கு பிறகு மீண்டும் கடந்த 15ஆம் தேதி அழைத்து விசாரித்ததற்கு காரணம் இதுதான் என்று சொல்கிறார்கள். ஆனால் விஜய் அங்கே அந்த விசாரணை போயிட்டு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா கையெல்லாம் விட்டுலாம் டாட்டா கட்டு போனாரு. அது ஏன் அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல. அதுக்கு முன்னாடி இருந்த விசாரணையெல்லாம் போனவர் அப்படியே அமைதியா வந்துட்டு கார்ல பதுக்கிக்கிட்டு அப்படியே நேரம் ஏர்போர்ட்டுக்கு போய் சென்னைக்கு திரும்பினவர் இப்ப மட்டும் ரொம்ப உற்சாகமா கையெல்லாம் அசைச்சிட்டு போனது, அதுக்கான காரணம் தெரியல. அப்ப அங்க நடந்தது விசாரணையா இல்லை வேற எதுவும் டீலிங்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சூழலில் வந்துட்டு இப்போ நேற்று இருந்துட்டு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், திட்டமிட்டு ஜனநாயகன் திரைப்படத்திற்காக விஜய்க்கு எப்படிப்பட்ட கூட்டம் திரண்டி இருக்கிறது என்பதை பாருங்கள் என்பதை காட்டுவதற்காக ஒரு மெய்யான ஒரு கூட்டத்தை கூட்டி இது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவ்வளவு மக்கள் அங்கே கூடினார்கள். அவர் நாமக்கல்லில் இருந்து 5000 பேர் கூட்டிட்டு வந்தது, இன்னும் பல்வேறுபட்ட அக்கம் பக்கத்து கிராமங்கள்ல இருந்துட்டு கூட்டிட்டு வந்தது, பல நகரங்கள் கோயம்புத்தூர் வரையில இருக்கக்கூடியவங்களாம் வந்துட்டு ரசிகர்களை எல்லாம் வரவழைச்சது. இதெல்லாம் சேர்த்து தான் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சு. அதுக்கு நடுவில் விஜய் வந்துட்டு இந்த பஸ்ஸை விட்டு, தனது பரப்புரை வாகனத்தை விட்டு செலுத்தியதன் காரணமாக 2 பக்கமும் மக்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டதனால் இந்த ஸ்டாம்பீடு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த ஆதாரம் வந்துட்டு இவர்களுடைய இந்த குற்றச்செயலை, இந்த கல்பபிள் ஹோமிசைடு என்கின்ற அந்த குற்றச்செயலுக்கு மிகப்பெரிய ஆதாரம் என்று சொல்லி வந்திருக்கிறது. ஆனால் நமது நாட்டினுடைய சிபிஐ என்ன விசாரிக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை. ஏனென்றால் இவர்கள் உள்ளபடியே விசாரித்தார்கள். விஜய் தான் கடைசியாக விசாரித்தாங்க, எல்லாரையும் விசாரிச்சுட்டு கான்ஸ்டபிள் வரைக்கும் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயனுடைய அந்த பரப்புரை பயணம் செய்த அந்த பேருந்தினுடைய ஓட்டுநர் ஆறுமுகம் அவர்கிட்டையும் விசாரணை பண்ணாங்க, வாக்குமூலத்தெல்லாம் ஃபைல் பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு அதற்கு பிறகு அவங்க விஜய் விசாரணை பண்ணதுக்கப்புறம் முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்கலாம், நீதிமன்றத்தில் செய்யவே இல்லை. 2 மாதம் அப்படியே ஒரு அமைதியாக விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விஜய் விசாரணைக்கு அடைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு இடுக்கிறது அப்படின்றது விசாரணை இந்த 41 உயிர்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தரும் நோக்கம் கொண்டதாக இந்த விசாரணை அமையவில்லை.
என்பதை என்னால் திட்டமிட்டு கூற முடியும். காரணம், அப்படி ஒரு நிலை இருந்துச்சு அப்படின்னோம்னா விஜயோட அந்த விசாரணை, அவர் 25 நிமிஷம் தான் அங்கே இருந்தார். அதுக்குள்ளே அவர்கிட்ட விசாரணை நடத்துறதுக்கு 12ஆம் தேதி ஒரு 8 மணி நேரம், அப்புறம் 19ஆம் தேதி ஒரு 7 மணி நேரம், இப்போ ஒரு 6 மணி நேரம், இதெல்லாம் எதுக்கு? எனவே இவருடைய நோக்கம் வேற எங்கேயோ போகிறது, அல்லது பலரும் கூறுவதைப் போல விஜய் கூட்டணிக்கு இழுப்பதற்காக இவர்கள் நடத்தக்கூடிய சிபிஐ வைத்து நடத்தக்கூடிய நாடகமோ அப்படின்னும் சந்தேகிக்க வேண்டியதாக இருக்குது. ஆக குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கலாம், செய்யல. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக எத்தனை குற்றப்பத்திரிகை வேணாலும் தாக்கல் பண்ணலாம், வழக்கு தொடரும், வழக்கு விசாரணை தொடர்ந்து நடக்கும். அப்படியெல்லாம் செய்யாதது மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்புகிறது. ஆக இது புதுசாக ஒரு எவிடன்ஸ் வந்துருக்குது, இது உடனே விஜயை வந்துட்டு ப்ராசிக்யூட் பண்ணிடும், விஜய் கூட இருந்தவங்களெல்லாம் வந்துட்டு தண்டிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆதாரம், இவங்கெல்லாம் யாருன்னு சொல்ல முடியாது. இந்த சவுகு சங்கர், இந்த மற்றவங்களாம் எப்படின்னம்னா இவங்கெல்லாம் ஒரு பிணைப்புவாதிகள். எதையாவது ஒன்று எடுத்து போட்டுட்டு ஓ அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் எங்களுக்கு கிடச்சது நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் இவர்களுக்காக இல்லை, நான் சிபிஐயை குறி வச்சு கேட்கறது என்னன்னா, ஏன் இன்னமும் குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யப்படவில்லை என்பதுதான். அப்புறம் மீண்டும் மீண்டும் விசாரணைக்கு கூப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் இந்த முறை வந்துட்டு செந்தில் பாலாஜி வேறு கூப்பிட்டீங்க, என்ன நடந்துச்சு, ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மாட்டேங்கிறீங்க, என்ன காரணம் என்பதை சிபிஐ தான் விளக்க வேணும். இது ஒரு பக்கம் இருக்க, அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்பட்டுள்ள அந்த மிகப்பெரிய இழுபறி, பாஜக எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இடங்களை நாங்கள் தரமாட்டோம் என்று மறுத்ததோடு மட்டுமில்லாமல் இந்த 25 to 27 தொகுதியை மட்டுமே தான் தரத்துக்கு எடப்பாடி தயாராக இருக்காரு. அது மட்டுமல்ல, பாஜக கேட்கக்கூடிய அந்த தொகுதிகள், குறிப்பிட்ட தொகுதிகள், உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றத்தையோ இல்லை திருத்தணியையோ இல்லை ஸ்ரீரங்கத்தையோ இல்லை மதுரை தெற்கையோ தரத்துக்கு வந்துட்டு எடப்பாடி தயாராக இல்லை. அதில் நாங்கள் ஜெயிச்ச தொகுதின்னு அவர் விட்டு தர மாட்டேங்கிறாரு, மறுக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழல் தான் வந்துட்டு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இன்னைக்கு தொகுதி பகிர்வை வந்துட்டு உறுதி செய்வதற்காக சென்னைக்கு வருவதாக இருந்த பியூஷ் கோயலுடைய பயணத்திட்டம் ரத்து செய்யப்பட்டு எடப்பாடியே இன்னைக்கு காத்தார புறப்பட்டு அமித்ஷா பார்க்க போயிருக்காரு, இதை இறுதி செய்வதற்காகத்தான் அப்படின்ட்டு செய்திகள் கூறுகின்றன. ஆனால் இது வரைக்கும் இப்போ நம்ம இந்த பேசிட்டு இருக்கிற இந்த 6 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா எடப்பாடியை சந்திப்பதற்கு அமித்ஷா நேரம் தரவில்லை என்பதையும் செய்திகள் கூறுகின்றன. என்ன நடக்கின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்களுக்குள் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடித்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.